ஏங்க என்னங்க சொல்றிய? வீட்ல இருந்து நகலை திருடு போயிட்டா? ஆமா நயன்தாரா, ₹1 கூட கையில கிடையாது. விஜய்க்கு இப்போ ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கொடுக்கறதுக்கே கையில காசு கிடையாது. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் இஎம்ஐல தானே வாங்கி போட்டோம். இப்போ பொருளும் இல்லை, அதுக்கான இஎம்ஐயும் கட்ட வேண்டியிருக்கு. நம்ம கையில இப்ப நகையோ இல்லை அடகு வச்சு கட்டலான்னு பார்த்தா என்ன பண்றதுன்னு புரியல நயன்தாரா. அடுத்த மாசம் சம்பளம் வந்தாதான் அதை வச்சு என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியும். அதனாலதான் நீ கொஞ்ச நாள் இங்கே இருன்னு சொல்றேன். என்னங்க திருடிட்டு போயிட்டவன்னு இப்படி சாதாரணமா சொல்றிய? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா இல்லையா? கொடுத்தாச்சு நயன்தாரா, ஓனர் மேலேயும் கம்ப்ளைண்ட் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். அதனால ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு வராதிங்கன்னு சொல்லிட்டாங்க. அதான் இப்போ எங்க போறதுன்னே தெரியல. அதனால தான் உங்க அக்கா வீட்டில் இருன்னு சொல்றேன். ஒரு 6 மாசம் பொறுமையா இரு நயன்தாரா. எப்படியாவது இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியுதான்னு பாக்குறேன். ஏங்க நம்மளுக்கு குழந்தை பிறந்த நேரத்துல இந்த மாதிரி ஆகி போச்சேங்க. இப்போ நம்ம வாழ்க்கை 1ல இருந்து ஆரம்பிக்க மாதிரி இருக்குங்க. நகை இல்லாம கூட இருந்துடலாம், வீடு இல்லாம எப்படி இருக்க முடியும்? ஒரு பாத்திரம் பட்டம் கூட இல்லை. எல்லாத்தையும் நம்ம திரும்ப வாங்கினா எவ்வளோ கஷ்டம். முன்னால உங்ககிட்ட ரூபா இருந்து எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டோம். இப்போ உங்க கையிலையும் காசு இல்லைங்கிறிய, மாச சம்பளம் வந்தாதான் வாங்கணுங்கிறிய. அது மட்டும் இல்லாம வாங்கின பொருளுக்கெல்லாம் இஎம்ஐ வேற கட்ட வேண்டியிருக்கேங்க. அதுக்கே மாச சம்பளம் பத்தாத என்ன செய்ய? இதுக்குதான் நயன்தாரா எங்க அக்கா அப்பவே சொன்னா, கொஞ்ச நாளைக்கு என் வீட்லயே இரு, இப்போதைக்கு வீடு மாத்திட்டு போக வேண்டான்னு. பொருள் எல்லாத்தையும் வாங்காம இருந்திருந்தா நமக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. எங்க அக்கா வீடுங்கிறதுனால யாரும் வந்து அங்க திருடிட்டும் போயிருக்க மாட்டாங்க. நகை எல்லாமே பத்திரமா இருந்திருக்கும், பணமும் வீட்டுல இருந்திருக்கும். பீரோல இருந்த ₹1 கூட இல்லாம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல நயன்தாரா. ஆமாங்க, எனக்கும் அதே டவுட்டு தான். அதான் ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டேன்னா அவங்களும் தண்ணி வந்துருச்சுன்னு வெளியே எங்கேயோ போயிட்டாங்களாம். இன்னைக்கு தான் வந்தாங்களா அவங்களும். அதனால எப்படி இப்படிலாம் ஆச்சுன்னு அவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்றாங்க. ஏங்க இப்போ ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருந்தா எதுவுமே சரியாவாதுங்க. கொஞ்ச நாளைக்கு நயன்தாரா இங்கேயே இருக்கட்டும். எப்படியும் 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் ஆகும் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி முடிக்க. அது வரைக்கும் நயன்தாராவும் குழந்தையும் இங்கேயே இருக்கட்டும்ங்க. நான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போறேன். ஏங்க நயன்தாராவுக்கும் என் குழந்தைக்கும் ஆகிற காசை நானே தந்துடுறேன். நான் வேலை செய்யற இடத்துல போய் தங்கிக்கிறேங்க. நீங்க உங்களை பாத்துக்கங்க, அது போதும். ஏங்க ஒரு 2 வாரம் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நயன்தாராவே குழந்தைய பாத்துப்பா. நீங்க வியாபாரத்துக்கு போங்க. அதான் அவளுக்கான ரூபாயை நான் தாரேன்னு சொல்றேன்லங்க. ஏக்கா நீ எதுவும் நினைக்காதக்கா. எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் செஞ்சுக்கிடி. நயன்தாரா அப்படின்னா கிளம்பு, எங்க அக்கா வீட்டுக்கு போலாம். அங்கெல்லாம் நான் வரலங்க. உங்க அக்கா ஒரு மாதிரி பேசுவாவே. எங்க அக்கா என்னையும் பார்த்துக்கிடுவேன், இல்லைன்னா நானே என்னையும் பார்த்துக்கிடுவேன். சரி நயன்தாரா, நான் வேலைக்கு கிளம்புறேன். ஒரு நாள் கூட லீவ் போடாம போனாதான் இனி கடனை அடைக்க முடியும். நான் போயிட்டு வரேன் நயன்தாரா. சரிங்க. இப்படி சொல்லிட்டு போறாவே, அவ்வளவு கஷ்டம் வந்துட்டு நான்
ஏக்கா வீட்டில் இருந்த பணம் நகை எல்லாம் போயிட்டுலக்கா. வாங்கி போட்டு மொத்த பொருளும் போயாச்சு. வேற எப்படி நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். அதனால தான் அவர் சொல்லி வருத்தப்பட்டுட்டு போறாரு. சரிம்மா, நீ பிள்ளை பத்தி இப்பதான் வந்திருக்க, அழாதே. கவலைப்படாத, உடம்பு பாலா போயிரும். அந்த பிள்ளை மகட்ட பாரு, சந்தோஷம் தானா வரும். எதையும் நினைச்சு கவலைப்படாதம்மா. அக்கா வியாபாரம் பண்ணாதானே எனக்கு ரூபா வரும். இவளுக்கு பீஸ் கேட்டனா என்ன ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு. நானும் வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும்ல. அததான் யோசிச்சு அப்படி சொன்னேன். மற்றபடி நீங்க இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாதுமா. நீ இங்கே இரு. சரிக்கா. ஏங்க, நாளைக்கு நம்ம பிரியாக்கு நிச்சயதார்த்தம். ஆனா என் மனசுல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லைங்க. எப்போ எந்த நேரத்துல இந்த பிள்ளை என்ன பண்ணுவாளோன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அன்னைக்கு ராத்திரி இவ வீட்டை விட்டு ஓடினதுல இருந்து எனக்கு இவன் மேல முழுசா நம்பிக்கையே வர மாட்டேங்குதுங்க. என்ன பண்ணுவாளோன்னு பயமாவே இருக்குது. இந்த வீட்ல இதுக்கு முன்னாடி அவ இப்படிதானே இருந்தா. நாம என்னைக்காச்சும் எவ்வளவு சந்தேகப்பட்டிருப்போமா? இப்படி செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. இந்த விஷயம் நம்ம வீட்டில் உள்ள ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் சம்மந்தி வீட்டுக்கு தெரியும், என் தங்கச்சிக்கு தெரியும். இதே மற்றவியலுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தா என்னெல்லாம் நடந்திருக்கும். வெளியே நம்ம தலை காட்டியிருக்க முடியுமா? இல்லை இப்படிதான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்க முடியுமா? சம்மந்தி வீடுங்கிறதுனால அவியலும் வேற யாருக்கிட்டையுமே சொல்லலை. அதே மாதிரி என் தங்கச்சியும் யாருக்கிட்டையும் சொல்லலை. இதே விஷயம் மூணாவது ஆட்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவ்வளோதான். ஊருக்கே இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். நம்ம சம்மந்தியா இருக்க போய் யாருக்கிட்டையுமே இதை சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் அவிய சொந்தக்காரவிய வீட்லேயே நம்ம மாப்பிள்ளை பார்த்துருக்கோம். நம்ம சம்மந்தி மட்டும் மோசமாக இருந்திருந்தா இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த தான் பார்த்துருப்பாவ. ஆனால் அவிய எதுவுமே அப்படி நினைக்கல. இத்தனைக்கும் அவிய பிள்ளைய நம்ம வீட்டை விட்டே விரட்டி விட்டுட்டோம். அப்படி இருந்தோம் அவிய நம்ம மேலே கோவப்படாமல் இன்னும் பாசமாக தான் இருக்காவ. அதுக்கு இல்லை சூர்யா, எனக்கு பிரியாவை நினச்சாதான் பயமாக இருக்கு. அன்னைக்கு இப்படி தான் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு போயிட்டா. என் தங்கச்சி மருமகன் தானே பார்த்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி அந்த பையனை தேடி போயிடுவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குப்பா. ஆமா நிரோஜாவோ மாறிட்டா. இனி அந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க மாட்டா. எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடணும். அப்பந்தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அவ இப்பயும் இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு தான்ப்பா சொல்லிட்டு இருக்கா. நான் தான் கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கிடணும்னு சொல்லி வச்சிருக்கேன். அவளும் சரின்னு தான் சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் எனக்கு தான் பயமா இருக்கு. ஆமா நிரோஜா, எதுக்கு இப்படி மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கா? ஒரு தடவை தெரிஞ்சு தெரியாம பிள்ளை ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா. இனி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. பண்ண மாட்டான்னு மனசுக்குள்ள தோணினாலும் ஏதோ பயமா இருக்குங்க. நம்ம மகனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துட்டு அதே மாதிரி நம்ம பிள்ளைக்கும் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வச்சுட்டோம்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம். நல்லபடியா கல்யாணம் நடக்கும், நீ கவலைப்படாத. என்னம்மா, எதுக்கு கூப்பிட்டீங்க? பிரியா, உனக்கும் அந்த பையனுக்கும் நாளைக்கு நிச்சயம். உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கலாமா? பிரியா, உன்னதான் கேட்டுட்டு இருக்கோம், பதில் சொல்லு. எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஏன் பிரியா? இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம். அப்போ நீ என்ன மாறல அப்படிதானே? மனசுல என்ன அந்த தப்பான எண்ணம் தான் இருக்கு? அதெல்லாம் எதுவும் இல்லை. பிரியா, அப்புறம் எதுக்குமா கல்யாணம் வேண்டாங்கிறா? அப்பாட்ட எதா இருந்தாலும் சொல்லு. எப்பா, இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் பிறவு பண்ணிக்கிறேன். பிறவுனா எப்போ? இன்னும் கொஞ்சம் வருஷம் போட்டோம். எத்தனை வருஷம் போட்டோம்? இன்னும் ஒரு 5-6 வருஷம் போட்டோம். 5-6 வருஷமா? அது வரைக்கும் நீ இந்த வீட்டில் வச்சுட்டு நாங்கள் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு அலையணுமோ? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? பிடிச்சிருக்கோ பிடிக்கல இந்த கல்யாணத்தை மரியாதை பண்ணிக்கேன்னு சொன்னனா இல்லையா? பிரியா, அப்பாவும் அம்மாவும் இவ்வளவு சொல்றாங்களா, அதுக்கப்புறம் எதுக்கு இப்படி பண்ற நீ? ஒழுங்கா நாங்க பாத்துக்க மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றதுக்கான வழியை பாரு. நீ உன் மனசுல தேவையில்லாத கற்பனைலாம் பண்ணிட்டு இருக்க பிரியா. அதெல்லாம் வேண்டாம்னு உன்கிட்ட பலமுறை சொல்லியாச்சு. திரும்பவும் அதே நினைச்சிட்டு இருக்காத. அது உனக்கும் நல்லதில்லை, இந்த குடும்பத்துக்கும் நல்லதில்லை. பிரியா, நாளைக்கு உனக்கு நிச்சயம். கல்யாணத்தை பண்ணிட்டு போய் உன் கூட சந்தோஷமா வாழ்றதுக்கான வழியை பாரு. தேவையில்லாம இந்த கல்யாணம் வேண்டாம், அவனை பிடிக்காது இவனை பிடிக்காதுன்னு சொல்ற வேலையை இதோட விட்டுரு. இதுக்கு மேல யாராவது கேட்கும் போது கல்யாணம் வேண்டாம்னு சொன்னான்னு வச்சுக்க, நான் அப்புறம் மனசியா இருக்க மாட்டேன். இதுக்கு தாங்க சொன்னேன், இதுக்கு தான் சொன்னேன். இவன் மேல நம்பிக்கை இல்லைன்னு இதுக்காக தான் சொன்னேன். அத்தை, பிரியா இப்போ நீங்க கோவப்படுறீங்கிறதுனால தான் சரின்னு சொல்லிட்டு போறா. அவளுக்கு என்ன கூட இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லத்த. அவ பேசுறதுலே தெரியுது.
மாப்பிள்ளைகிட்டயும் சரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்டயும் சரி இவளை மட்டும் இதுக்கு மேல பேச விட்டுறாதே. எப்படியாவது இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பி விடணும். அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். நாளைக்கே நிச்சயம் அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சிரணும். சூர்யா அதுக்கான ஏற்பாடு பண்ணு. நம்ம தான் எப்படியாவது பேசி சம்மதிக்க வைக்கணும். இவளெல்லாம் ரொம்ப நாள் வீட்டுல வச்சு இருக்க முடியாது. வச்சிருந்தா நம்மளுக்கு நிம்மதியே இருக்காது. என்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு நிம்மதி.